ஹலோ இன்னொரு நம்ம ஹாஸ்டல் பிட் ஸ்டோர் மாங்கோட பார்ட் 14 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவோட முன்னாடி எல்லாம் லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அவரை பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக சொன்னது இல்லையா, நம்ம பேபி ஸ்கெலட்டன், அதாவது என் தலைவன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உள்ளே இறங்கிட்டா சம்பவத்துக்குள்ளே. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெலட்டன் டேவில் அட்டாக் பண்ணதில் ஆக்சுவலாக அது கொண்டுருச்சு. பேபி ஸ்கெலட்டன் அதோட எனிமியை ஸ்லைன் பண்ணதான் நம்ம ஹீரோக்குமே நோட்டிஃபிகேஷன் வருது. லெவல் 8 ஸ்கில் அப்கிரேடுமே மெயினாக ஆயிடுது. எல்லாருமே அப்படியே ஷாக்கில் இருக்கானுங்க. எப்படி இது வாய்ப்பே இல்லையன்ற மாதிரி. ஏன்னா ஒரு ஸ்கெலட்டன் டெவில், அதுவும் லெவல் 8 ஸ்கெலட்டன் டெவிலில் ஒரு இது சாவடிச்சிருச்சான்ற மாதிரி. பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த மாதிரி நான் கரெக்டாக தான் வேலையை பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவே பார்த்தீங்கன்னா பார்க்குறான். எல்லாருமே எப்படி இதுக்கு இதோட வீக்னஸ் உள்ளதாக இருக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும் போது, ஆக்சுவலாக நிறைய இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு தெரிஞ்சுன்றப்ப நம்ம ஹீரோவுமே பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறான். ஆக்சுவலாக நம்ம பேபி ஸ்கெலட்டனோட கோர் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும். அந்த கோர் டெஸ்ட்ராய் ஆகிற வரைக்கும் திரும்ப அதோட பாடி ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான். அப்போ இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த இறந்து போன அந்த பெட்டு பார்த்திங்கன்னா திருப்பி எந்திரிக்க ஆரம்பிக்குது. எல்லாருமே எப்படி அது இன்னும் உயிரோடு இருக்குன்னு பார்த்தா நம்ம பேபி ஸ்கெலட்டன் தான் பார்த்திங்கன்னா அதை பப்பட்டா, அதாவது அதோட பப்பட்டா பார்த்திங்கன்னா மாற்றிடுது. நம்ம பேபி ஸ்கெலட்டன் அதை கண்ட்ரோலில் வச்சு மாறிட்டு இருக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துட்டு இதெல்லாம் எப்படிடா நீ ட்ரைனிங் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்கில் இருக்கானுங்க. ஏன்னா அதை மாஸ்டர் மட்டும் பண்ணாமல் இந்த மாதிரி பப்பட்டாவும் மாற்றிடுச்சு. அதெல்லாம் ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம். சரி, ஓகே, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பிளட் ஃப்ளேம் டெய்ல்டு ஃபாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை தேடி போவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் பண்ணணும். இதை நீங்கள் யாருமே பார்க்காத மாதிரியே நினச்சிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போய் ஒரேடியாக மொக்காங்கோட கையை பார்த்திங்கன்னா வெட்டி விட்டுறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே எப்படிப்பட்ட ஆள்னு தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி போய் ஒரேடியாக கையை வெட்டி விட்டுறான். கிட்ட போயிட்டு நான் உன்னை ஏன் கொல்லணும்னா கேப்டனால தான். அதனால் உயிரோட இங்கே தப்பிச்சு போயிரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னடா சொன்னேன் அப்படின்னு மாதிரி அவன் கேட்கும் போது, இல்லைனா நான் உன்னை டிஸப்பியர் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டு அவன் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே அங்கேருந்து ஓடி போயிடுறான். கூட இருக்கவனுங்களாம் சூப்பிங் என்னடா பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்குறானுங்க. அப்போ அவங்க கூட அந்த 2 சர்வே இருக்காங்களா, அவங்களுமே கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவன் ஈவிலாக தான் இருந்தான், அவனை இங்கேருந்து அமுச்சு விட்டது ரொம்பவுமே நல்லது, அவன் கரெக்டான டிசிஷன் தான் பார்த்தான், எல்லாம் எல்லாருமே செத்து போயிருப்பாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம அந்த ஃபாக்ஸை தேடி போவோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டு யாருக்காச்சும் ஏதாவது க்ளூ இருக்கான்னு கேட்கும்போது ஒரு சர்வேவர் பார்த்தீங்கன்னா எனக்கு அதை பற்றி எதுவுமே அது தெரியலன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அப்போ அவங்க அந்த லேடி சொல்கிறாங்க, நான் அதோட ஃபுட் பிரிண்ட்ஸ் பார்த்தேன் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ அது எங்கே இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை தேடி போகிறாங்க. அதுவும் எதுலன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு இருக்கும் இல்லையா, அதாவது அந்த ஸ்கெலட்டன் டெவில். அது மேலே தான் பார்த்தீங்கன்னா ஏறி போயிட்டுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பேபி ஸ்கெலட்டன் இருக்கு இல்லையா, அதோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேபி ஸ்கெலட்டனோட கண்ணுக்கு ஏதோ ஒரு விஷயம் அட்ராக்ட் ஆகிட்டே இருக்குது ஒரு குகைக்குள்ளே இருந்து. உடனே உங்களோட ஃப்ளேர் கன் கொடுங்க, நான் என்னென்னு பார்க்குறேன்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வாங்கி அந்த கேவுக்குள்ளே பார்க்குறான். பார்த்தா அங்கே தான் நம்ம பிளட் ஃப்ளேம்டு டெய்ல்டு ஃபாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோன்ற மாதிரி அவங்களுமே பார்த்தீங்கன்னா போய் அந்த பெட்டிகிட்ட போகிறாங்க. உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா, எனக்கு ரொம்பவே இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது, டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம திரும்பியும் நம்ம இடத்துக்கே போகலான்ற மாதிரி கிளம்பும் போது வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிட்ருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மினரல் ரிசோர்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஒரு பெரிய ஒரு கேவ் மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே பெரிய ஒரு பாறை மாதிரி இருக்குது. அது லைட் பிங்க் கலரில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மினரல் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ நம்ம ஃபேன் ஜாங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா, நான் போய் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அது ஒரு அதில் அன்னோன் எலமெண்ட் 91% இருக்குது. யுரானியம் 0.02%, கோல்டு 2.90%, சில்வர் 1.12, அதுக்கப்புறமா அயன் 3.23, ஹீலியம் 0.01 பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ இது என்ன எலமெண்ட்ஸ்னே கண்டுபிடிக்க முடியல. அதுவும் இல்லாமல் நாங்கள் ஆல்ரெடி இந்த எலமெண்ட்டை பற்றி எதுவுமே எங்களுக்கு ஒரு நாலேஜுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா
பார்த்திங்கன்னா இதை கண்டுக்காமல் வந்து போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் வந்து இதை அவங்க வந்து எதுவுமே இப்போ அட்டென்ஷனே வந்து கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே வந்தாங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் வந்து மினரல்ஸ்க்காக வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெல்லார் ரிஃப்ட் வந்து அந்தளவுக்கு டேஞ்சரஸான விஷயம். ஸோ அதனால அவங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து தேடி கண்டுபிடிக்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஃபெட்ரல் கவர்மெண்ட்டை வந்து ஆளுகளை அமைச்சு இதோட சாம்பிள்ஸ்க்காக வந்து அவங்களே கலெக்ட் பண்ணி வந்து இது பண்ணிப்பாங்கன்ற மாதிரி இருந்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ ஆனால் வந்துட்டு நம்ம பேபி ஸ்கெல்டன் வந்து ரொம்பவுமே இது வந்து பிடிச்சிருக்கு இந்த மினரல். ஸோ இந்த மினரல் மாதிரியே ஒரு கண்ணை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இருக்குது, அதை கட்டி பிடிச்சிட்டே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா அப்போ இது கண்டிப்பாக ஆர்டினரியாக இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் சூ இதான் வந்து என்னோட நேம் கார்டுன்ற மாதிரி அவங்க வந்து அவங்களோட கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா எங்களோட அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா ஃபெங்ஷாங் அகாடமியோட இந்த சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் இவங்க தான். இவங்களோட பேர் வந்து லியூ ஜியோ. ஸோ இதுதான் அவங்களோட பேர். ஸோ நான் வந்து எங்களோட ஸ்கூல் பிரின்சிபலுக்கு வந்து உங்களை வந்து நான் இது பண்ணுறேன்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவே வந்துட்டு உங்களோட கைண்ட்னஸ்க்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து மனசுக்குள்ளேயே யோசிச்சு பார்க்குறான். ஸோ வேறு உலகத்தில் வந்தாலுமே ஸ்கூலுக்கு போகணுமா, ரொம்ப கடுப்பாக இருக்குன்ற மாதிரி. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவே வந்து என்ன கிளம்பிடுறான். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஏதோ புது ஐட்டம் வந்து கொடுத்துருக்கு, அதில் தான் நான் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கிளம்புறான். ஏன்னா அந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ணதுனால அதோட ரிவார்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து அங்கே போகிறான். அவரோட சிஸ்டருமே வந்துட்டு ரொம்பவுமே சீக்கிரமாக எந்திரிச்சிட்ட போல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி நம்ம ஹீரோவுமே வந்துட்டு அப்படிலாம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் நான் வந்து சீக்கிரமாக தான் எந்திரிச்சு எக்ஸசைஸ்லாம் முடிச்சேன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். என்னது உனக்கு என்ன நினச்சா பெருமையாக இருக்கா, இப்படிலாம் வந்து பேசாத என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வளரிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ரூம்குள்ளே போயிட்டு உட்காந்து சிஸ்டம் இந்த கோல்டன் க்ரோ டிவைன் டீமன் ஸ்கிரிப்சர்னா என்னது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா ஒரு பாடியை வந்து ஒரு கோல்டன் க்ரோவோட பாடி மெத்தடாக வந்து மாற்றுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்னென்னா அந்த கோல்டன் க்ரோஸில் வந்துட்டு ரொம்பவுமே சூடான ஒரு பிளானட்ஸில் தான் வந்து பிறப்பாங்க. ஸோ அவங்களாம் பிறக்கும் போதே ரொம்பவுமே அதிகமான பவர்னால வந்து இதுவாகிருப்பாங்க. ஸோ கல்டிவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஈவன் அவங்களால ஸ்டார்ஸை வந்து டெஸ்ட்ராயும் பண்ண முடியும், க்ரஷுமே வந்து பண்ண முடியும். அவங்க போனாலே அந்த இடம் வந்து டெஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து ஆளாயிரும் அப்படின்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க. ஈவன் அவங்க போன அந்த இடமே வந்து டஸ்ட்டாக வந்து டர்ன் ஆயிரும்ன்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க. பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு இவங்களோட டிவைன் டீமன்ஸ்ன்னு கூப்பிடுவாங்கன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து இந்தளவு பவர்ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிக்கிறான். உடனே வந்துட்டு சிஸ்டமில் உட்காருங்கன்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. உடனே வார்னிங்குமே வருது, யூஸ் பண்ண விரும்புகிறீங்களான்ற மாதிரி. ஏன்னா வந்துட்டு இப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரி மாறுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மாறினீங்கன்னா உங்களோட பாடி வந்து ரீஷேப் ஆகிட்டே இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக. இது வந்து ரொம்பவே பெரிய ப்ராசஸ், அதுவும் இல்லாமல் பெயின்ஃபுல்லான ப்ராசஸ். ஸோ இதுக்கு வந்து நிறைய எக்ஸ்டென்சிவ் மெட்டீரியலும் ரொம்ப அதிகமான ஆஸ்ட்ரல் பவருமே தேவைப்படும். ஸோ கடைசியில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஹியூமனாகவே இருக்க மாட்டீங்கன்ற மாதிரி வந்து என்ன வருது. ஸோ கண்டிப்பாக நான் பெரிய வில்லனாக மாறிடுவோம் போலே அப்படின்ற மாதிரி வரும்போது சிஸ்டமில் வந்து ஹோஸ்ட் நீங்கள் வந்து பயப்படுற அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கல்டிவேட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட பாடி வந்து பியூர் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ உங்களோட ஒரிஜினல் அப்பீரன்ஸாக உங்களோட ப்ரிஃபரன்ஸ் படி மாற்றிக்கலாம், உங்களோட நார்மல் லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகாதுன்ற மாதிரி வருது. நார்மல் லைஃபா, இங்கே வந்ததுலேருந்து நான் வாழ்ந்ததெல்லாம் நார்மல் லைஃபாக, இந்த உலகத்தில் வீக்காக இருந்தால் கண்டிப்பாக வந்து மரியாதையே கிடையாது. அதுவும் இல்லாமல் ஹியூமனிட்டியை வந்து நீங்கள் காணாமல் போக வச்சா மட்டும்தான் உங்களால் ஒரு நார்மல் லைஃப்பை வந்து வாழ முடியும். ஸோ அதனால் நான் ரூல்ஸ் படியே வந்து வாழ்கிறேன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.